2018ஆம் ஆண்டு நடந்த பொதுக்கூட்டத்தில் கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக சீமான் மீது பதிக்கப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம். இதுகுறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த 2018ஆம் ஆண்டு சென்னை ஓஎம்ஆரில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் கலவரத்தை தூண்டியதாக பேசிய வழக்கில் சீமானுக்கு எதிரான பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு சென்னை ஓஎம்ஆரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சீமான் தமிழ் ஈழம், காஷ்மீர் பிரச்சினை, நியூட்ரினோ மற்றும் சேலம் 8 வழிச்சாலை உள்ளிட்ட திட்ட பிரச்சனைகள் குறித்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தார். இவருடைய கருத்து கலவரத்தை தூண்டும் விதமாக இருப்பதாக கூறி அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தரமணி காவல் நிலையத்தில் அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சென்னை சிதம்பர நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கூறி சீமான் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நீதிபதி தமிழ்செல்வி முன்பாக விசாரணை கொண்டது. அப்பொழுது சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் கலவரத்தை தூண்டும் வகையில் சீமான் பேசவில்லை என்றும் உள்நோக்கத்துடன் போடப்பட்ட இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சீமானுடைய பேச்சுக்கு பின்னர் எந்த விதமான கலவரம் ஏற்படவில்லை என்ற காரணத்தால் சீமானுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கை ரத்து செய்வதாக உத்தரவிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.